ரஞ்சி கோப்பை டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிச் சுற்றுக்கு தமிழ்நாடு தகுதி பெற்றுள்ளது. கோவையில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் சாய் கிஷோர் தலைமையிலான தமிழ்நாடு அணியும் உனத்கட் தலைமையிலான நடப்பு சாம்பியன் சௌராஷ்டிரா அணியும் மோதின. போட்டியின் முதல் இன்னிங்ஸில் சௌராஷ்டிரா 183 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தமிழ்நாடு முதல் இன்னிங்ஸில் 338 ரன்கள் குவித்தது. 155 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய சௌராஷ்டிரா இரண்டாவது இன்னிங்ஸில் 122 ரன்களுக்கு சுருண்டது. இதன் மூலம் இன்னிங்ஸ் மற்றும் 33 ரன்கள் வித்தியாசத்தில் தமிழ்நாடு அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் 9 விக்கெட்டுகளை வீழ்த்திய தமிழ்நாடு கேப்டன் சாய் கிஷோர் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகில் ஏராளம் என தமிழ்நாடு ரஞ்சி அணியின் கேப்டன் சாய் கிஷோர் நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். ரஞ்சி கோப்பை காலிறுதி ஆட்டத்தில் சௌராஷ்டிராவை வீழ்த்தி தமிழ்நாடு அணி அரையிறுதிக்குள் நுழைந்தது. இந்த போட்டியில் தமிழ்நாடு அணியின் கேப்டன் சாய் கிஷோர் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகள், இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகள் என மொத்தம் 9 விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிக்கு வித்திட்டார். வெற்றி தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள சாய் கிஷோர், அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகில் ஏராளம் என அன்பே சிவம் படத்தின் வசனத்தை குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.